வகுப்பு 5 தாவர வாழ்க்கை சுழற்சி பாடப்பகுதி தாவரங்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் ஒரு சிறிய கதை கொண்டு தொடங்குவோம். ஒரு நாள் சஞ்சனாவின் தாய் கொண்டைக்கடலையை இரவு உணவிற்கு நன்கு ஊற வைத்தார். ஆனால் அவற்றை வேக வைக்க மறந்துவிட்டார். 2 நாட்களுக்கு பிறகு சஞ்சனா உற்சாகமாக குரல் எழுப்பி, அம்மா, விதைகள் சிறிய வெள்ளை வால் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லினாள். அவளது தாய் சிரித்து, அவை முளைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் அவற்றை மண்ணில் விதைத்தால் அவை தாவரங்களாக வளரும் என்று கூறினார். சஞ்சனா கேட்டால், இந்த சிறிய முளைகளிலிருந்து செடிகள் உண்மையாக வளருமா? ஆம் என்று அவளது தாய் பதிலளித்தார். விதைகள் தாவரங்களாக வளர்கின்றன. தாவரங்கள் நமக்கு மேலும் விதைகளை தருகின்றன. இது ஒரு சுழற்சி. ஆகையால் குழந்தைகளே, 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடமான தாவரங்கள் பாடத்தில் இருந்து தாவர வாழ்க்கை சுழற்சி என்ற தலைப்பில் விதை ஒரு தாவரமாக மாறும் அதிசயமான பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவரங்கள் பல விதைகளில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன. மேலும் அவை ஒளிச்சேர்க்கை மூலம் தங்கள் உணவை தாங்களாகவே தயாரிக்க முடியும். ஒரே இனத்தைச் சேர்ந்த புதிய உயிரினங்களை உருவாக்கும் செயல்முறையே இனப்பெருக்கம் எனப்படும். விலங்குகளைப் போலவே தாவரங்களும் தங்கள் வாழ்க்கை சுழற்சியை தொடர இனப்பெருக்கம் செய்ய வேண்டும். தாவரங்களில் இந்த செயல்முறை முக்கியமாக மலரால் மேற்கொள்ளப்படுகிறது. இது இனப்பெருக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட தளிராகும். நீங்கள் 4ஆம் வகுப்பில் மலரின் பகுதிகளை நினைவில் கொள்ளலாம். இனப்பெருக்கத்திற்கு உதவுவதற்காக பல மலர்கள் பிரகாசமான நிறங்களில் மற்றும் வாசனை வாய்ந்தவையாக இருக்கின்றன. இது பூச்சிகள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்கள் ஈர்க்க உதவுகிறது. மகரந்த சேர்க்கை என்பது ஒரு பூவின் மகரந்த பையில் இருந்து மகரந்த துகள்கள் உலகத்தின் சூலக முடியை அடைவதாகும். இது பழங்கள் மற்றும் விதைகள் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான முதல் படியாகும். மகரந்த சேர்க்கைக்கு பிறகு மகரந்த துகள் கருவுறுதல் எனப்படும் ஒரு செயல்பாட்டில் சூலக பைக்குள் இருக்கும் சூல் உடன் இணைகிறது. மகரந்த சேர்க்கை ஒரே பூவுக்குள் நடக்கலாம். அதாவது தன் மகரந்த சேர்க்கை, அல்லது வெவ்வேறு பூக்களுக்கும் இடையில் நடக்கலாம். அதாவது அயல் மகரந்த சேர்க்கை. பொதுவாக பூச்சிகள், காற்று அல்லது நீர் ஆகியவற்றால் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தாவரங்களின் இனப்பெருக்க செயல்முறையை புரிந்து கொள்ள முடியும். பழம் மற்றும் விதை உருவாக்கத்தை விளக்க முடியும். தாவர வாழ்க்கை சுழற்சி மற்றும் விதை பரவுதல் முறையை ஆராய முடியும். முக்கிய சொற்கள்: வெளிச்சம் மூலம் உணவு உருவாக்குதல், மீண்டும் பிறப்பித்தல், தூவி பரிமாற்றம், கருவோடு சேர்த்தல், விதைகள் பரவுதல். காண்போம் கருத்து வரைபடத்தை.
கருவூட்டம் அதாவது கருத்தரித்தல். கருவூட்டம் என்பது தாவரங்களில் ஆண் முத்திரைகள் அதாவது மரபணுக்கள் மற்றும் பெண் கருமணுக்கள் அதாவது கரு அணு இணையும் செயலாகும். இந்த இணைப்பு நடந்த பிறகு உருவாகும் செல்லை கருவணு அதாவது ஜீகோட் என்கிறார்கள். பின்னர் அது கருவாக அதாவது கரு வளர்கிறது. கருவூட்டத்திற்கு பிறகு ஏற்படும் மாற்றங்கள். கருப்பை பழமாக வளர்கிறது. மற்ற மலர் பகுதிகள் பெரும்பாலும் உதிர்ந்து விடுகின்றன. கருமணுக்கள் விதைகளாக மாறுகின்றன. ஒவ்வொரு விதையிலும் ஒரு கரு இருக்கும். அது ஒரு பாதுகாப்பான விதை உரையில் அடைக்கப்பட்டிருக்கும். மலர் செடியின் வாழ்க்கை சுற்று. விதை முளைத்திறந்தல், வளர்ச்சி, மலர் துடிப்பு, மீண்டும் பிறப்பித்தல் அதாவது தூவி, விதை உருவாக்கம், மற்றும் விதை பரவல். ஒவ்வொரு விதையிலும் சிறிய செடி என்ற குழந்தை செடி அதாவது கரு இருக்கும். மிகச்சிறந்த சூழ்நிலைகளில் போன்ற சூரிய ஒளி, நீர் மற்றும் மண் கிடைக்கும் போது குழந்தை செடி புதிய செடியாக வளர்கிறது. இந்த செடி மலர்களை உருவாக்கும். அவை பழங்களாக மாறி விதைகளுடன் இணையும் மற்றும் இந்த சுற்று மீண்டும் தொடங்கும். இந்த தொடர்ச்சியான செயல்முறையை மலர் செடியின் வாழ்க்கை சுற்று என்று அழைக்கின்றனர். செடியின் வாழ்க்கை சுற்று விதைகள் பரவுவதால் துவங்குகிறது. விதைகள் பரவல் என்பது காற்று, நீர், விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்ற உதவியாளர்களின் மூலம் விதைகளை ஒரு செய்த இடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு பரப்புவதை குறிக்கிறது. ஒரே செடி பல விதைகளை உற்பத்தி செய்யும் மற்றும் அனைத்து விதைகளும் பெற்றோரை செடியின் கீழே விழுந்தால் புதிய முளைக்கல் இடம், சூரிய ஒளி, நீர், ஆக்சிஜன் மற்றும் கனிமங்களை பற்றிய போட்டியை சந்திக்க வேண்டி வரும். மேலும் மிக அதிகமான முளைக்கல் நெருங்கிய இடத்தில் வளர்ந்தால் அவை அன்றாட மாடுகள் அல்லது பட்ஜெட் விலங்குகள் மூலம் எளிதில் உண்டாகவோ சேதமாகவோ இருக்கலாம். ஆனால் இயற்கையில் விதைகள் மற்றும் பழங்கள் வெவ்வேறு உதவியாளர்களின் மூலம் தொலைவாகவும் பரவுகின்றன. விதை பரவல் முறைகள். காற்றினால் பரவும் விதைகள் பொதுவாக சிறியவை, லேசானவை மற்றும் சிறியவை. அவை ரோமங்கள் அல்லது இறக்கைகள் போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கலாம். அவை மிதந்து காற்றோடு நீண்ட தூரம் பயணிக்க உதவுகின்றன. எடுத்துக்காட்டு பருத்தி, முருங்கைக்காய். நீரால் பரவும் விதைகள் வெளிப்புற உறைகளை கொண்டுள்ளன. அவை மிதக்க உதவுகின்றன. மேலும் அவை தண்ணீரால் புதிய இடங்களுக்கு எளிதாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தாமரை, தேங்காய். மருளுமத்தை, நாயுருவி போன்ற சில விதைகளின் வெளிப்புற உறையில் கொக்கிகள், இலைத்தண்டுகள், முட்கள் அல்லது கடினமான முடிகள் உள்ளன. இந்த விதைகள் விலங்குகளின் ரோமம் அல்லது தோலில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. அவை அறியாமல் அவற்றை வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்கின்றன. பறவைகள் பெரும்பாலும் தக்காளி அல்லது
கொய்யா போன்ற பழங்களை சாப்பிடுகின்றன. பழங்களுடன் விதைகளை விழுங்குகின்றன. இது விதைகளை பரப்ப உதவுகிறது. விதைகள் வலுவான விதை உறை காரணமாக செரிக்கப்படுவதில்லை மற்றும் பறவையின் கழிவுகள் வழியாக வெளியேறுகின்றன. வெண்டைக்காய், காசி தும்பை போன்ற சில பழங்கள் திடீரென வெடிப்பு அல்லது சுயமாக அப்புறப்படுத்துவதன் மூலம் விதைகளை வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கின்றன. பல பழங்கள் மற்றும் விதைகளின் பரப்பில் மனிதர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சின்சோனா, ரப்பர் போன்ற செடிகள் மனிதர்களால் புதிய பிராந்தியங்களுக்கு வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தக்காளி, உருளைக்கிழங்கு மற்றும் பச்சை மிளகாய் போன்றவை தென் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவை. முட்டைக்கோஸ் மற்றும் பட்டாணி ஐரோப்பாவில் இருந்து வந்தவை. காபி விதைகள் மற்றும் வெண்டைக்காய் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவை. மாம்பழம், ஆரஞ்சு, வாழை, வெந்தயம், கீரை, கத்திரிக்காய் மற்றும் முள்ளங்கி இந்தியாவுக்கு சொந்தமானவை. விதைகள் முளைத்தல். விதை என்பது கருவோடு சேர்ந்த முட்டைக்கோள் ஆகும். அதில் குழந்தை செடி மற்றும் சேமிக்கப்பட்ட உணவு இருக்கும். இரண்டும் விதை தோலால் பாதுகாக்கப்பட்டுள்ளன. சிறந்த சூழ்நிலைகளில் விதை முளைத்து புதிய முளையாக வளர்கிறது. முளை திறந்த தொடக்க நிலையில் முளை தனது தேவையான உணவுகளை கொட்டிலியங்கள் அதாவது கோட்டிலிடன்கள் மூலம் பெறுகின்றன. இந்த சேமிக்கப்பட்ட உணவு பயன்படுத்தப்பட்ட பின்னர் முளை அதன் வேர் மூலம் மண்ணில் இருந்து நீர் மற்றும் சத்துக்கள் உறிஞ்சு கொள்கிறது. பின்னர் இலைகளை உருவாக்கி பரிபூரண செடியாக வளர்கிறது. இந்த செடி இறுதியில் மலர்கள் உருவாக்கி விதைகளை உருவாக்கி வாழ்க்கை சுற்றி மீண்டும் தொடங்கும். இந்த தொடர்ச்சியான செயல்முறை பூமியில் செடிகளின் உயிர் வாழ்தல் மற்றும் பெருக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. அனைவருக்கும் தாவர வாழ்க்கை சுற்றை பற்றி கற்று மகிழ்ந்தீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் வைக்க வேண்டிய முக்கிய புள்ளிகள். தாவர வாழ்க்கை சுற்று விதை நல்ல சூழ்நிலைகளில் நீர், சூரிய ஒளி மற்றும் மண் கிடைக்கும் போது முளையாக மாறும்போது துவங்குகிறது. முளை வேர், தண்டு மற்றும் இலைகளை உடைய பரிபூர்ண செடியாக வளர்ந்து இறுதியில் மலர்களை உருவாக்குகிறது. மலர்கள் தூவி பரிமாற்றம் மற்றும் கருவோடு சேர்க்கும் செயல்முறைகளை கடந்து பழங்களும் விதைகளும் உருவாகின்றன. விதைகள் காற்று, நீர், விலங்குகள், பறவைகள் அல்லது மனிதர்களின் உதவியால் புதிய இடங்களுக்கு பரவுகின்றன. அங்கு அவை முளைத்து மீண்டும் வாழ்க்கை சுற்றி துவங்குகின்றன. பாட நிகழ்ச்சி 1. முடி, சிறகு, கொக்கி மற்றும் முட்கள் கொண்ட விதைகள் வகை மாறுபாடாக சேகரிக்கவும். அவைகளை தனித்தனியாக அட்டை பெட்டியில் வைக்கவும். அவைகளுக்கு பெயர்கள் சூட்டவும் மற்றும் அவைகள் எவ்வாறு பரவுகின்றன என்பது பற்றிய தகவல்களை சேகரித்து ஒரு குறிப்புரை தயார் செய்யவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. தாவர வாழ்க்கை சுற்று என்றால் என்ன? கேள்வி 2. தூவி பரிமாற்றம் மற்றும் கருவோடு சேர்க்கும் செயல்முறையை விளக்கவும். கேள்வி 3. தூவி பரிமாற்றத்திற்கு உதவும் வெவ்வேறு உதவியாளர்கள் யாவை? கேள்வி 4. விதைகள் பரப்பப்படும் வெவ்வேறு முறைகள் யாவை? கேள்வி 5. விதை முளைத்தலை விவரிக்கவும்.
கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. காற்றால் பரவுகின்ற விதைகளில் டேஷ் முடிகள் மற்றும் சிறகுகள் இருக்கும். கேள்வி 2. டேஷ் மற்றும் டேஷ் மலர்களின் தூவி பரிமாற்றத்திற்கு உதவுகின்றன. கேள்வி 3. தூளிப்பொடிகள் முட்டைக்கோளுடன் சேரும் செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 4. விலங்குகள் மூலம் பரவுகின்ற விதைகளில் டேஷ் மற்றும் டேஷ் இருக்கும். கேள்வி 5. விதைகள் முளைத்த போது தோன்றும் முதல் இலைகளை டேஷ் என்று கூறுகிறோம். சரியான பதிலை தேர்வு செய்யவும். கேள்வி 1. பின்வரும் விதைகளில் எது தென்னாப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டது? ஆ பூசணிக்காய், ஆ முட்டைக்கோஸ், இ உருளைக்கிழங்கு, இ வெண்டைக்காய். கேள்வி 2. பட்டாணி எந்த நாட்டிலிருந்து வந்தது? ஆ தென்னாப்பிரிக்கா, ஆ ஐரோப்பா, இ ஆப்பிரிக்கா, இ ஆஸ்திரேலியா. கேள்வி 3. விதை முளைத்து டேஷ் ஆகிறது. ஆ முளை, ஆ செடி, இ பழம், இ இவற்றில் எதுவும் இல்லை. கேள்வி 4. தூளிப்பொடியை கருவிற்கு மாற்றும் செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆ முளைத்தல், ஆ விதைகள் பரப்பல், இ கருவோடு சேர்க்கும் செயல்முறை, இ தூவி.